வரிசையாக 400 மணியும் பொருதோள் வண்ணமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி முடித்திருந்தாலும் சரியாக கடந்த சனிக்கிழமை திராவிட வெற்றி கழகத்துடைய முதல் பொதுக்குழு கூட்டமும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இதே நாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் பொற்கால ஆட்சியுடைய நாயகன் அண்ணன் தலைவர் தளபதி அவர்களை சந்தித்தவருடைய பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதற்கு பின்னால் 8ஆம் தேதி மகளிர் அணி நிகழ்வு வருகிறது, என்ன செய்வது என்று யோசித்த போது செங்கற்பட்டு நகரத்தில் இது நடத்திட வேண்டும் என்று நாங்கள் விரும்பியதற்கான ஒற்றை காரணம், இங்கே அம்மா பேராசிரியர் பெரியாதாசன் அவர்கள் வாசகி பிரியதாசன் சொன்ன அத்தனை வரலாறுகளுக்குமான முடிவுரை எழுதிய நகரம் இந்த செங்கற்பட்டு நகரம் தான். 1929ஆம் ஆண்டு இங்கே கூட்டப்பட்ட முதல் சுயமரியாதை மாநாட்டில் தான் பெண்களுக்கான சொத்துரிமையிலிருந்து பெண்களுக்கான கல்வி உரிமையிலிருந்து அனைத்து உரிமைகளுக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டு அது இன்றைக்கு 1967 துவங்கி 2026 ஏறக்குறைய 59 ஆண்டுகளும் திராவிட ஆட்சி இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், தற்போது திராவிட மாடல் பொற்கால ஆட்சியில் பெண்களுக்கான பல்வேறு சிறப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த செங்கல்பட்டு நகரில் வடித்தெடுக்கப்பட்ட அந்த தீர்மானம் தான் அதற்கு விடையாக அமைந்திருக்கிறது. எதிர்காலத்தில் அடுத்த மார்ச் மாதம் திராவிட வெற்றி கழகத்துடைய உலக மகளிர் தினம் என்பது ஒரு பெரிய மகளிர் மாநாடாக நடத்தி அதில் தலைசிறந்த ஆளுமைகளை அழைத்து அது ஒரு முழு நாள் அரங்க மாநாடாக நடத்துவதென்று இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை தலைமை கழகத்தின் சார்பில் நானும் வழிமொழிந்து பெருந்திரளாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்காக ஓடி உழைத்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி பாராட்டுகின்றேன். நேற்று மாலை கூட இந்த அரங்கத்திற்கு வந்தோம். தம்பி நகர செயலாளர் சுரேஷ் அவர்கள், தம்பி ராபர்ட், சரவணன், சுல்தான், ஏகாம்பரம் போன்ற தோழர்கள் எல்லாம் வருகிறது. இந்த நிகழ்ச்சி எப்படியெல்லாம் வடிவமைக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் எண்ணப்படி என்னென்னலாம் நாம் சொன்னோமோ அதையெல்லாம் செய்து முடித்திருக்கிறார். செங்கற்பட்டு நகரம் முழுவதும் இந்த மகளிர் தினத்தினுடைய அழைப்புதல் விளம்பர போர்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. திராவிட வெற்றி கழகத்துடைய கொடிகள் பறந்து கொண்டிருக்கிறது. ஆக திராவிட வெற்றி கழகம் என்பது அடுத்த நூற்றாண்டில் பேசப்படுகின்ற ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் அமையும் என்பதற்கு ஒரு சான்றாகத்தான் திராவிட வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடுகள் நிச்சயம் அமையும் என்பது இந்த நேரத்தில் சொல்லி, நீங்கள் வடித்தெடுத்திருக்கிற தீர்மானத்தை பத்திரிகைகள் மூலமாக நாட்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையில் நம்முடைய ஊடக நண்பர்கள் அவசியம் இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலையும் சொல்லி, இந்த நிகழ்ச்சியில் விருந்தினராக பங்கேற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் திராவிட வெற்றி கழகத்துடைய தலைமை கழகத்தின் சார்பில் நன்றி பாராட்டி, வந்திருக்கின்ற அனைத்து தாய்மார்களுக்கும் அண்ணன் வல்லம் கோபி அவர்களும் நம்முடைய மாநில செயலாளர் ஊனை பார்த்திபன் அவர்களும் உணவு சிற்றுண்டி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வந்திருக்கின்ற அனைத்து பெண்கள் தாய்மார்களுக்கும் நினைவு பரிசையும் அவர்கள் கொடுக்க காத்திருக்கிறார்கள். எனவே வரிசையாக வந்து அந்த நினைவு பரிசுகளை பெற்றுக்கொண்டு கீழே சென்று உணவறிந்து விட்டு செல்ல வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து, திராவிட வெற்றி கழகம் நடந்திருக்கின்ற மார்ச் 8 உலக மகளிர் தினம் வரலாற்றில் இடம்பெறுகின்ற விதத்தில் நடந்து கொண்டிருக்கிறதற்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி அண்ணா. பெண்ணியம் காத்ததற்கும் எங்களை கௌரவப்படுத்தியதற்கும் மிகவும் நன்றி அண்ணா. திராவிட இல்லத்திற்காக திராவிட வெற்றி கழகத்தின் மாநில மருத்துவர் அணி திராவிட ரூபாய் 10,000 திராவிட இல்லத்திற்காக திராவிட மருத்துவர் அணியை சேர்ந்தவர்கள் அண்ணனிடம் ஒப்படைப்போம். வாழ்க திராவிட